சைவ சித்தாந்தத்தை பெரிய புராணத்தோடு இணைத்து பார்க்கக்கூடிய நிறைய இடங்கள் உண்டு. பெருமான் ஒன்றாய் வேறாய் உடனாய். இங்க பாருங்க, மற்ற எல்லாருக்கும் பெருமான் எப்படி இருந்தான் அப்படின்னா, திருநீலகண்டருக்கு தன்னுடைய ஓடை கொடுத்து அந்த ஓடு தொலைந்ததில் இருவருக்குமே அங்கே நட்டம் ஏற்படுகிறது. அங்கே அவன் உடனாக இருக்கிறான். ஏனென்றால் அவனுடைய ஓடு தொலைந்து போகிறது. அதனால் திருநீலகண்டருக்கு ஒரு இடர்பாடு வருகிறது. அங்கே உடனாக இருக்கிறான். கண்ணப்ப நாயனாருக்கு மட்டும் கண்ணில் அந்த பிரச்சனை வரவில்லை. அதற்கு முன்பாக பெருமான் தன்னுடைய கண்ணில் அந்த குருதியை வரச் செய்து கண்ணப்ப நாயனார் செய்ய வைக்கின்றான். இங்கே பெருமான் கண்ணப்ப நாயனார் கண் இரண்டாவது கண்ணி இடரும் பொழுது நெல்லு கண்ணப்ப என்றான். அங்கே அவன் ஒன்றாக இருக்கிறான். ஆனால் சிறு தொண்டருக்கு மட்டும்தான் அவன் வேறாக இருந்து வினையை கொடுக்கிறான். அங்கு அவன் ஒன்றாக இல்லை, உடனாக இல்லை. சிறு தொண்டரிடத்தில் அவன் வேறாக இருக்கிறான். ஏன்? வினையை இந்த உயிர்கள் துய்ப்பதற்காக பெருமான் வேறாக இருந்து அந்த உயிரிடத்திலிருந்து அந்த வினையை நீக்கி அந்த உயிரை முக்தி பெற வேண்டும் என்ற பெரும் கருணை காரணமாக